ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பெசரட் பார்க்க போகிறோம். பெசரட் அப்படின்னா பேசரா ப்ளஸ் அட்டு. இது ரெண்டும் தெலுங்கு வார்த்தை. தெலுங்கில் பேசரா அப்படின்னா பாசிப்பருப்பு, அட்டு அப்படின்னா தோசை இல்லைன்னா ரொட்டின்னு சொல்கிறாங்க. இப்போது பேசரா ப்ளஸ் அட்டு அப்படின்னா பாசிப்பருப்பு தோசை இல்லைன்னா பாசிப்பருப்பு ரொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான உணவு வகைகளில் இந்த பெசரட்டும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பாசிப்பருப்பு 1 கப் நான் எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பெசரட் தோசைக்கு டேஸ்டான சட்னி என்னென்னா இஞ்சி சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன் கழுவி, வெங்காயம் 1, வரமிளகாய் 5, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தக்காளி ஒரு சின்ன பழமாக 3, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளி. ஒரு வாணலில் இது மாதிரி எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஓரளவு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், புளியெலாம் வச்சுருக்கோம்ல, இதை போட்டுக்கலாம். ஒன்றுன்னா அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, தேவைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்ட பொருளெலாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்ஸியில் வச்சு அரைச்சிக்கலாம். இஞ்சி சட்னி அரைச்சிட்ருக்கல, அதோட ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். போல் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடுகு வெடித்து வந்தோடனே நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி சட்னி, அதை வந்து இதில் போட்டு ஒரு கொதி கொதிச்சோன்னு எடுத்துடலாம். இது ஒரு கொதி கொதிச்சு நம்ம இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம பெசரட் தோசைக்கு மாவு மிக்சியில் பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை பயிறு எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, இதுதான் இந்த பெசரட் தோசை செய்கிறதுக்குரிய மாவு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பெசரட் தோசை செய்கிறதுக்குரிய மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அப்படியே மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தோசையை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. லைட்டாக தோசை ஊற்றிட்டு இது போல் மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக விட்டுருங்க. இதோ நம்ம பெசரட் தோசை வெந்துருச்சு. இந்த ஓரங்கள்லாம் அப்படியே எடுத்து விட்டு, இதோ நம்ம பெசரட் தோசை ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக எடுத்து விடுங்க. இந்த நம்ம மொறுமொறுன்னு சுவையான பெசரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம பெசரட் இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது போன்ற சுவையான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணுன்னா நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.